வணக்கம் மக்களே, இன்னைக்கு 31 மார்ச் ஹிந்து எடிட்டோரியல் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காத கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். அன்யூஷுவலி இன்எப்ட். இன்எப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகுதியற்ற நிலைமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அதாவது இது வழக்கத்திற்கு மாறாக இருக்குது. அதாவது யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே நல்ல தகுதி பெற்றிருக்கிற ஒரு நல்ல வளங்களுடைய நாடாக தான் இருக்குது. ஆனால் இப்போ வழக்கத்துக்கு மாறாக ஒரு தகுதியற்ற நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ சர்பாசிங் சைனா இன் கொரோனா வைரஸ் கேசஸ். ஸோ யூஎஸ் சைனாவோட கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாயிட்டாங்க. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. The US has surpassed mainland China as the country with the most number of novel coronavirus cases. ஸோ சர்பாஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு அதிகமானது, ஒரு மிஞ்சியது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ யூஎஸ் சைனாவோட இந்த நோவல் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகமாயிடுச்சு, மிஞ்சிடுச்சு சைனாவோட அப்படிங்கிறாங்க. On March 27, it recorded 85,486 infections. On March 30, it had nearly 75%, 1,43,527 more cases than China. So 82,198. So March 27 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85,000 பேர் இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் மார்ச் 30 மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,43,000 பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் சைனாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா 82,000 பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ சைனாவோட அதிகமாக யூஎஸில் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. Even as Italy and Spain have reported large numbers, the daily increase in new cases has slowed down in Europe, even while accelerating in America, thus shifting the pandemic epicenter to the US. ஸோ எபிசென்டர் அப்படின்னால பார்த்தீங்கன்னா ஒரு மையப்புள்ளி இல்லை ஒரு மையப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இட்டாலியும் ஸ்பெயின்லையும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா புதுசாக பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வராங்க இந்த யூரோப்பில். ஆனால் இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாயிட்டே வராங்க. ஸோ அந்த மையப்புள்ளி ஃபஸ்ட்டு சைனாவில் தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ அந்த வைரஸ் தொற்று நோய் அதிகமாக பரவிட்டுருக்கு. அந்த மையப்பகுதியாக யூஎஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. However, unlike in China and a few other countries, America is yet to institute large-scale mitigation measures such as shutting down the 3 major hotspots, New York, New Jersey and Connecticut. Mitigation measures அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரத்தை குறைக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ சைனா மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமைப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் யூஎஸில் பார்த்தீங்கன்னா அந்த தீவிரத்தை குறைக்கிறதுக்கான எந்த வித நடவடிக்கைகளும் அவங்க எடுக்கலை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த 3 சிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நியூயார்க், நியூ ஜெர்சி, கனெக்டிகட். இந்த 3 சிட்டியும் தனிமைப்படுத்துறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த வைரஸோட தீவிரத்தை குறைக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னும் யூஎஸ் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. On Saturday, US President Trump backtracked on the possibility of imposing travel quarantine in these hotspots after pushback from the New York governor. Backtracked அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பின்வாங்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 சிட்டியும் தனிமைப்படுத்திடலாம், நிறையா கட்டுப்பாடு விதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தாங்க. ஆனால் சாட்டர்டே அன்னைக்கு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா பின்வாங்கிட்டார். அதாவது அந்த 3 சிட்டியும் அந்த 3 சிட்டிக்கு யாரும் ட்ராவல் பண்ணக்கூடாது, அவங்களும் எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு விதிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் நியூயார்க்கோட கவர்னர் ஒத்துக்காதனால திருப்பி அந்த முடிவை டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. நியூயார்க் has the most number of cases in the country, over 53,000 as on March 29. ஸோ மார்ச் 29 நிலவரப்படி நியூயார்க் தான் யூஎஸ்லேயே அதிகமான பேர் நியூயார்க்கில் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 53,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. According to CDC, residents in these hotspots are now urged to refrain from non-essential travel for the next 14 days. Urged அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு பரிந்துரை பண்ணுறது இல்லை வலியுறுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ரிஃப்ரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறது இல்லை ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ சிடிசி அப்படின்னா சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 சிட்டிஸில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க, ஒரு வலியுறுத்தியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு தேவை ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பயணம் பண்ணணும் அப்படின்னா போங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறதுக்கு அடுத்த 14 நாளுக்கு அந்த மாதிரி பயணங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு வலியுறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க.
It is true that Singapore, Hong Kong and South Korea managed to contain the spread without having to undertake stringent measures such as those seen in China, Italy and even India. ஸோ மற்ற நாடுகளான சிங்கப்பூர், ஹாங்காங், சவுத் கொரியா இந்த நாடுகள்லாம் வந்து இந்த வைரஸ் வந்து பரவாமல் வந்து தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சில ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ், ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னா ஒரு கடுமையான நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் சில கடுமையான நடவடிக்கைலாம் எடுக்கல. இந்தியா அப்புறம் சைனா, இட்டாலிலாம் பார்த்தீங்கன்னா சில தனிமைப்படுத்துறது இல்லை ஊரடங்கு உத்தரவு போடுறது இந்த மாதிரி சில கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஆனால் சிங்கப்பூர், ஹாங்காங், சவுத் கொரியா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில நடவடிக்கைகள் எடுக்கல. அவங்க வந்து இந்த வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்து வைரஸை வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. That is because these countries acted early, enforcing strong containment measures together with large-scale testing. This is not the case with America. So அந்த மாதிரி ஹாங்காங், சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வேறு விதமான யோசனைகள்லாம் பண்ணாங்க. அதாவது பரிசோதனை பண்ணிட்டாங்க. அதாவது யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து சீக்கிரமாக வந்து அதிக அளவில் வந்து பரிசோதனை பண்ணி இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் வந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து எதுவுமே யூஎஸ் வந்து பண்ணலை. அதனால தான் வந்து இப்போ அதிகமாக அங்கே வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. Though South Korea and the US reported their first case on January 20, it was only by end February that the US had a reliable test kit, unlike South Korea, which had the test by February first week. So சவுத் கொரியாவும் சரி யூஎஸும் சரி ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 20. ஆனால் சவுத் கொரியா பார்த்திங்கன்னா வந்து அந்த பரிசோதனை பண்ணுற அந்த கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து February ஃபஸ்ட் வீக்லேயே வந்து வச்சு எல்லா விதமான பரிசோதனைகளையும் மக்கள்கிட்ட வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டு வந்து நம்பத்தகுந்த அந்த கிட்டு கிடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட February லாஸ்ட் வீக் ஆயிடுச்சு. அதனால் அந்த தாமதத்தினால தான் வந்து யூஎஸ் வந்து இவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. While South Korea was testing thousands each day after the wave of cases came up in a hospital and among members of a religious sect, the US began large-scale testing only in early March. ஸோ சவுத் கொரியா வந்து பாதிப்பு அடைய போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த கிட்டை கொண்டு வந்து கிட்டத்தட்ட நிறையா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மேலே வந்து பரிசோதித்து இந்த வைரஸ் வந்து பரவாமல் தடுத்துட்டாங்க. ஆனால் யூஎஸ் வந்து அதாவது சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கேஸ் வந்ததுக்கப்புறம் இல்லை ஒரு சில மக்கள்லாம் வந்து அந்த ஒரு ரிலீஜியஸ் இதில் வந்து கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டதுக்கப்புறம் தான் வந்து சவுத் கொரியாவில் வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஒரு நாளைக்கு 1000 பேர்த்து வந்து இந்த பரிசோதனை கிட்ட வச்சு பரிசோதனை பண்ணி இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் வந்து பாதுகாத்துட்டாங்க. ஆனால் யூஎஸ் வந்து இந்த மாதிரி அதிக அளவில் மக்கள்கிட்ட பரிசோதனை பண்ணுறது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் முதல் வாரம் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த தாமதத்தினால தான் வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா thus remained largely oblivious to the looming threat. oblivious அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது, ஒரு அசால்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ அதனால் அமெரிக்கா வந்து இந்த விழிப்புணர்வு இல்லாமல், அதாவது இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடிய நோய் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததுனால தான் வந்து இந்த அளவுக்கு அமெரிக்கா பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. There were just about 100 tests done each day till end February. ஸோ February end வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து வெறும் 100 டெஸ்ட் தான் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. If the tests developed by the CDC were faulty, the testing criteria remained narrow and there was little surveillance for community spread. ஸோ இப்போ அந்த CDC சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த டெஸ்ட்டு வந்து கரெக்டாக பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. இன்கேஸ் அந்த டெஸ்ட்டு வந்து பொய்யா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட வந்து வேறு எந்த லேப்லேயும் வந்து அதுக்கான ரிசோர்ஸ் அவங்கக்கிட்ட இல்லை. அதே மாதிரி அந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட், அதாவது பரவாமல் இருக்கிறதுக்கு அந்த சில மக்களும் தனிமைப்படுத்துவாங்கள்ல, ஸோ அவங்களாம் தனிமையாக தான் இருக்காங்களா அப்படி குவாரண்டைனில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு கூட அவங்க வந்து அந்த சர்வேலன்ஸ் வந்து கண்காணிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. The FDA's public health emergency on January 31 did not make things easy for labs wanting to develop tests. ஸோ அந்த ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் FDA இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து January 31 பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு கிட்ட வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான சில பெர்மிஷன் லைசன்ஸ்லாம் வாங்கணும்ல, அதை வந்து ஈஸியாக ஆக்கலை. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டாங்க. அதனால தான் வந்து இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. Independent labs and hospitals could start testing using
டெஸ்ட் டெவலப் பை ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஒன்லி பை February 27. ஸோ அங்கே இருக்கிற லேப்ஸ்லாம் வந்து அவங்க வந்து அனுமதியே கொடுக்கல, இந்த மாதிரி டெஸ்ட்ஸு கிட்ட டெவலப் பண்ணுறதுக்கு அனுமதியே கொடுக்கல. ஸோ வெளியே அந்த ப்ரைவேட்லேருந்து வாங்கி அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த லேப்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அது கிட்டத்தட்ட February 27 அப்புறம் தான் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இவ்வளோ தாமதப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. As on March 28, hardly 1,22,000 tests had been done in the US. ஸோ March 28 நிலவரப்படி இது வரைக்கும் வந்து 1,22,000 பேருக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. Instead of decisive actions, Mr. Trump made the situation worse with his dismissive attitude. This despite knowing that the virus was crippling China's healthcare system and had killed a few thousands. Dismissive அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தில் கொள்ள தகுதியற்றதாக உணர்வது, ரொம்ப அதாவது இந்த விஷயம் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். கிரிப்ளிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து பரவிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல முடிவு எடுக்கிறத விட்டுட்டு ட்ரம்ப் என்ன பண்ணார், இந்த சுச்சுவேஷனை வந்து அவர் தான் வந்து ரொம்ப ஒர்ஸாக ஆக்கிட்டாரு. அவரோட இந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்கொள்ளாத அந்த ஆட்டிடியூட்னால தான் வந்து இப்போ பிரச்சனையாக இருக்குது. இந்த வைரஸ்னால வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சைனாவோட அந்த சுகாதாரம் உடல்நலம் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா வந்து கிரிப்பிளாக இருக்குது, முடங்கி இருக்குது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களையும் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளாதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுனால தான் வந்து யூஎஸ் வந்து இந்த ஒரு நிலைமைக்கு வந்து ஆளாயிருக்கு அப்படிங்கிறாங்க. If agencies such as CDC, which are known to act swiftly, especially in the face of a pandemic, were found wanting this time, the government's priorities too were misplaced. So சிடிசி சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உலகளவில் இந்த தொற்று நோய் வியாதிக்கெலாம் வந்து சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேர் போனது. எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இதுக்கு தான் பேர் போனது. ஆனால் அவங்க வந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி நடக்கணும், அதை மீறுறது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால தான் வந்து இவ்வளோ தாமதமாயிருக்கு அப்படிங்கிறாங்க. The deadly combination is now playing out. ஸோ கவர்மெண்ட்டோட அந்த தகுதியற்ற நிலைமையும் இந்த சிடிசி சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அவங்களோட அந்த தாமதப்படுத்தினதும் தான் வந்து இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து இந்த மோசமான நிலைமையை வந்து யூஎஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. பட் நோயிங் ஹவு த யூஎஸ் கேன் ஆக்ட், தேர் இஸ் ஸ்டில் ஹோப் ஆஃப் வைரஸ் கண்ட்ரோல். ஸோ யூஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எபிலிட்டி உடையவங்க, நல்ல முறையில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆற்றல் உடையவங்க. ஸோ இந்த மாதிரி வைரஸ்க்கெலாம் வந்து சீக்கிரமாக வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. சமாளித்து டஃப் ஸ்டெப்ஸ் நீட் டு பி இன் பிளேஸ் சூன். ஸோ ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேலே தாமதப்படுத்தினாங்க அப்படின்னா நிலைமை இன்னும் மோசமாயிடும். அதனால் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the US can still pull itself out of the virus crisis but not without tougher steps. ஸோ யூஎஸ் வந்து இந்த மோசமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலேருந்து வெளியே வரத்துக்கு எல்லா விதமான ஆற்றலும் வந்து யூஎஸ்கிட்ட இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து கடுமையான சில நடவடிக்கைகள்லாம் உடனே எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி எடுத்தாங்க அப்படின்னா இந்த நெருக்கடி சூழலேருந்து சீக்கிரமாக யூஎஸ் வந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.